ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேவிஸ் குக்கிங் என்ற யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு ஒரு சாம்பார் வைக்கலாம். அருமையாக வச்சு காட்டுறேன். நீங்கள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த ஒரு டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்துக்கலாம். இதனோட அளவே ஒரு 150 கிராம் இருக்கும். இதை நம்ம போட்டு கழுவி சுத்தம் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா கழுவியாச்சு சுத்தமாக. இப்போ நம்ம இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 4 ஸ்பூன் அளவு தான் இதை போட்டுக்கலாம். அதுக்கடுத்து பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். சில பேர் தாளிக்கும் போது போடுவாங்க, நான் வேகும் போதே போட்டுருவேன். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். அது கூடவே வெந்தயம் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாமா. வெந்தயம் போட்டு வேகனா தான் சூப்பராக இருக்கும். அப்புறம் சீரகம் ஒரு 4 ஸ்பூன். வாங்க, சின்ன வெங்காயம் ஒரு 10 உரித்து வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 10 பல், ஒரு தக்காளி. நம்ம இது கூட சேர்த்து வேக வச்சிடலாம். இப்போ தண்ணி போட்டுக்கலாம். இந்த முழுகிற அளவு தண்ணி போட்டால் போதும். ஒரு 4 விசில் விட்டால் அருமையாக இருக்கும். சாம்பாருக்கு நல்லா குழைவாக வெந்தால் தான் நல்லாயிருக்கும். பருப்பு ஒரு சைடு வேகட்டும். நம்ம இப்போ இந்த குக்கரில் தாளிச்சிக்கலாம். இதில் ஒரு 2 கரண்டி எண்ணெய் போட்டுக்கலாம். கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி வெங்காயம் ஒன்று தான் அரைஞ்சிருக்கேன். பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளம் வாக்கில். முருங்கைக்காய், ஒரு கேரட்டு, ஒரு கத்திரிக்காய், பீன்ஸு இது மட்டும் போட்டு நம்ம இன்றைக்கி சாம்பார் வச்சிடலாம். வெங்காயத்தை போட்டு எண்ணெயில் கொஞ்சம் வதக்கலாம். இதெல்லாம் சாம்பார் எண்ணெய் ஒரு 4 போட்டு வேக வச்சுருக்கேன் பருப்பில். இந்த மாதிரி காயோடு வதக்கி வச்சா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். ஒரு தக்காளி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போடணும். நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா காய் போட்டுக்கலாம். பாருங்க, தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இது கூடவே அந்த காயெல்லாம் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய், கேரட்டு, பீன்ஸ், கத்திரிக்காய் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். பருப்பு வெந்துட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணணும். காய் நல்லா வதங்கிட்டு பாருங்கள். இந்த மாதிரி காய் கலராக போடணும். அப்போ தான் சாம்பாரும் நல்லாயிருக்கும். அதே சமயம் ஒரு காயில் ஒரு சத்து இருக்கும். நம்மளுக்கு 4 விதம் 5 விதம் காய் போட்டு சாம்பார் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பெரியவங்களும் சாப்பிட்லாம். காயே சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் இந்த சாம்பாரில் ஊறி இருக்கிறதுனால அந்த சத்து அவங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. இப்போ இதில் இந்த சாம்பார் பொடி 2 ஸ்பூன் அளவு வச்சுருக்கேன். நம்ம இதில் போட்டுடலாம். 3/4 ஸ்பூன் அளவு தான் சில்லி பவுடர் போடுறேன். இதை அப்படியே வதக்கிட்டு வேக வச்சிடலாம். இப்போ நம்ம இதை பாருங்கள், 1/2 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றுறேன். இது அப்படியே வெந்துருக்கும். கொஞ்சம் அப்படியே லேசாக மூடி வேக வச்சிடலாம். உப்பு இந்த அளவு போட்டுக்கலாம். இது கரெக்டாக இருக்கும். பத்தெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். போட்டேன். இது அப்படியே வேகட்டும். நம்ம மூடி வச்சிடலாம் லேசாக. புளி ஊற வச்சிடலாம். புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு தான், லெமன் சைஸ் இல்லை. நம்ம இதை ஊற வச்சுட்டு பருப்போடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊற்றிடலாம். நடுவில் ஒரு வாட்டி இந்த மாதிரி எடுத்து பார்த்துட்டு நம்ம கிளறி விடலாம். நம்ம காய் வெந்துடுதான்னு பார்க்கலாம். அதனால் சூப்பராக வெந்துடுது. காயெல்லாம் கலர் மாறிடுச்சு. இப்போ இந்த அதுக்கு அடுத்து நம்ம இதில் பருப்பு போட்டுக்கலாம்.
பருப்பு வேக வச்சு இல்லையா, அது பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு. பாருங்கள் நல்லா வெந்துடுது. நம்ம இதை வந்து மசித்து இந்த இதோட சாம்பாரில் சேர்த்துக்கலாம். இதனால பருப்பு நல்லா கடைஞ்சாச்சு. நம்ம இதில் ஊற்றிடலாம். பருப்பு ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் அடுத்து நம்ம புளி ஊற்றிட்டு நல்லா ஒரு 2 கொதிக்க வச்சுட்டு இறக்கிட வேண்டியது தான் என்னோடய வேலை. நம்ம ஒரு புளி வந்து இப்போயே நம்ம ஊற்றலாம். பருப்பு புளியெல்லாம் சேர்த்து ஊற்றலாம், அது ஒன்றும் பிரச்சனைங்க. பாருங்கள் இந்த நம்ம கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிடலாம். மூடி ஒரு 2 கொதிக்கிட்டால் நம்ம இறக்கிடலாம். இப்போ நம்ம சாம்பார் ரெடி ஆகிடுது, பார்க்கலாம். அந்த சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா அருமையாக. இந்த மாதிரி சாம்பார் வைங்க, டேஸ்ட்டு பார்க்கலாம். கரெக்டாக இருக்குது, அருமையாக இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி. நம்ம இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.